ரம்ஜான் நோன்பு காலத்தில் தூங்காமல் கண்விழித்து பிற நோன்பாளிகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கும் சேவையில் ஈடுபடும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து 30 நாட்கள் கடுமையான நோன்பை மேற்கொண்டு தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து சஹர் உணவை எடுத்துக்கொண்டு நோன்பை தொடங்குவார்கள். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான ரம்ஜான் நோன்பு காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு நோன்பு இருப்பவர்களுக்கு உதவும் வகையில் ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் உணவு வழங்குவதை தினமும் சிறப்பு சேவையாக செய்து வருகின்றனர். இஸ்லாமியர்களுடைய புனித பண்டிகை என்று சொல்லக்கூடியது இந்த புனித ரமலான். இந்த புனித ரமலான் பண்டிகை காலத்தில் ஒரு மாத காலம் கடுமையான நோன்பு இருந்து அவர்கள் அந்த தொழுகை என்பதை நடத்துவார்கள். அந்த நோன்பு காலத்துல சகர் என்று சொல்லக்கூடிய அதிகாலையில பிறக்கக்கூடிய அந்த சகர் உணவு என்பது கிடைக்கக்கூடியது மிக அரிதாக பார்க்கப்படுகிறது. அந்த சகர் உணவை ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த நகர் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் சுமார் 12 ஆண்டு காலமாக சுமார் 200 உணவு தொடங்கி தற்போது 800 உணவு வரை இலவசமாக வழங்கி வருகின்றனர். சின்னக்கடை சஹர் கமிட்டி என்ற பெயரில் அழைக்கப்படும் இந்த சேவையானது இந்த ஆண்டு 13வது ஆண்டை எட்டியுள்ளது. இவர்கள் தினந்தோறும் ரம்ஜான் நோன்பிருக்கும் முதியவர்கள், உணவு சமைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள், இரவு நேர பணி செய்பவர்கள், வெளியூரில் இருந்து வந்து தங்கியிருக்கும் நபர்கள், ரயில் பயணம் செய்து வருபவர்கள், காவல் நிலையங்களில் பணிபுரியும் நபர்கள் உள்ளிட்ட பலருக்கும் உயர்தரமான பல்வேறு அசைவ உணவுகளை தாங்களே சமைத்து வழங்கி வருகின்றனர். அவர்களின் இருப்பிடம் தேடி உணவு வழங்கப்படும் இந்த சேவையில் 800க்கும் மேற்பட்ட நோன்பாளிகள் பயன்பெறுகிறார்கள். 12 வருஷத்துக்கு முன்னால பஸ் ஸ்டாண்ட் சைடு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட போயிருந்தா யதார்த்தமா. அந்த நேரத்தில் வெளியூர்ல இருந்து வர்றவங்க நோன்பு வைக்கிறதுக்காண்டி இங்கே சாப்பாடு எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமாட்டாங்க. இரவு நேரங்களில் ராமநாதபுரத்தில் ஹோட்டல்கள் இல்லாதனால எதுவும் சாப்பாடுகள் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ அன்னையிலேருந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை வச்சுக்கிட்டு அன்னையிலேருந்து சமைக்க ஆரம்பிச்சு இரவு நேரங்களில் ஒரு மேக்சிமம் ஒரு 100-150 பேர்த்துக்கு சமைச்சு நம்ம இது ராம்நாட்டில் உள்ள ஹாஸ்பிட்டலு மற்ற இடங்களுக்கு லைட்டாக சாப்பாடுகள் கொடுத்து கொண்டு இருந்தோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கறிச்சோறு, நெய்ச்சோறு, மீன், காடை, முட்டை என சஹர் உணவுகளை சமைக்க நாள் ஒன்றுக்கு 2 மூட்டை அரிசி, 100 கிலோ கறியை பயன்படுத்துகின்றனர். அது மட்டுமல்ல, நோன்பு இருப்பவர்களுக்கு சுத்தமாக, சுகாதாரமாக மற்றும் தரமான பொருட்களை கொண்டு உணவை தயார் செய்கின்றனர். சகர் நேரத்தில் உணவளிக்கிறது பெரிய பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரத்தில் இந்த உணவு இலவசமாகத்தான் அளித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உணவுக்கு இன்னைக்கு 800 பேருக்கு நாங்கள் உணவுகள் அளித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்சல் ஒரு 400 பேருக்கு வெளியே கொடுக்குறோம். மெடிக்கல் காலேஜ் கொடுக்குறோம், ஜிஹெச் கொடுக்குறோம். மற்ற ராம்நாட்டில் டோட்டல் ஹாஸ்பிட்டல் இந்த சாப்பாடை விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாலையில் துவங்கி இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து இந்த உணவு சமைக்கும் பணியை செய்து வருகிறார்கள். மேலும் உணவு தேவைப்படுபவர்களுக்கு நேரில் சென்று கொடுக்கும் பணியிலும் 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஈடுபடுகின்றனர். நாளொன்றுக்கு 80,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரையும், ஒரு மாத காலத்திற்கு மட்டும் 20 லட்சம் முதல் 30 லட்சம் ரூபாய் வரையும் நோன்பிருக்கும் 30 நாட்கள் சஹர் உணவுகளை வழங்க செலவாகுமாம். என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா, இந்து சகோதரர்களும் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு டாக்டரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கிற வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கோம். நோன்பு நேரத்தில் நோன்பு இருந்து உடல் சோர்வான நிலையிலும் தன்னலமற்ற மற்ற நோன்பாளிகளுக்காக அயராது உழைக்கும் இவர்களின் சேவையை மக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இவர்களது இந்த பணியை பல்வேறு சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அமைப்பினர் உள்ளிட்டோர் பாராட்டி வருகின்றனர். 12 ஆண்டுகளை கடந்து 13வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இவர்களுக்கு தந்தி டிவியின் வாயிலாக அவர்கள் நாமும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தி டிவி செய்திகளுக்காக சின்னக்கடை பகுதியிலிருந்து செய்தியாளர் சோனைமுத்தன்.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.